எளிதில் மறைக்க தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர கொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடியை செய்வான். இன்று திருவம்பாவையில் நாம் 7வது பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கூட்டியது. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னக்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாயிரப்பாய் என்னாய் என்னா முன்னம் ஈசே மெழுகுப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதம் என்றெல்லோமும் சொன்னாம் கேள்வேராய் இன்னும் துயிலுதியோ மண்ணெஞ்ச பேதையர் போல் வாழாக்கிடத்தியால் என்னை துயிலின் பரிசெலோரெம்பாவாய் என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது மாணிக்கவாசகர். அன்னே இவையும் சிலவோ பல அமரர். என்ன தாயே உன்னெல்லாம் இதுதானா நம்ம சொல்லுவோம்ல, அதில் போய் என்ன தாய் அப்படின்னு வழக்கமா சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு அன்னே இவையும் சிலவோ பல அமரர். எல்லாத்துக்கும் மேல சுவாமி எல்லா உயிர்களுக்கும் தாயாக விளங்குகின்றார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்வழி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே அவனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே என்று கூட மாணிக்கவாச பெருமான் சொல்றார். அந்த தாயிலையும் பார்த்தீங்கன்னா 3 தாயா பிரிக்கிறார். பால் நினைந்தூட்டும் தாய் அப்படின்னு பிரிக்கிறார். அப்ப நினைந்து ஊட்டும் தாய் அப்படின்னா அப்ப நினையாத தாய் ஒண்ணு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுலயும் பார்த்தீங்கன்னா முதல் தாய், இடைத்தாய், கடைத்தாய் 3 தாயா பிரிக்கிறார். இந்த முதல் தாய் தலையாக விளங்கக்கூடிய தலையான தாயான இந்த பால் நினைந்தூட்டும் தாய். இந்த நேரத்துல குழந்தைக்கு பசிக்கும் அப்படின்னு நினைச்சு ஊட்டுற பாருங்க, அவதான் உண்மையான தலையாய தாய், பால் நினைந்து ஊட்டும் தாய். 2வது தாய் எப்படின்னா அழுத பிறகு பால் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அழுத பிறகு பால் கொடுப்பாங்க பாருங்க, அவங்க 2வது தாய். இது பால் நினைந்து ஊட்டும் தாய், இது அழுதுக்கு பிறகு ஊட்டுற தாய். 3வது தாய் எப்படின்னா அழுதாலும் திரும்பி படுத்துக்கிடுவா, ஆமா இதுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு. சரிங்க சார், சரிங்க சார். ஏன்னா இது கடைத்தாய். அப்போ 3 வகை தாய். அதுல யாரு சிறப்பான தாய் அப்படின்னா பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. அந்த தாய் பெரியவ, அதை காட்டில சிவபெருமான் உயர்ந்தவர், அந்த தாயை விட மேலானவர். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பிறவிலையும் நம்மளை காத்து காத்து தொடர்ந்து ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு தாயாக வருபவர் சிவபெருமான். அதான் துஞ்சீருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே ஐந்தெழுத்து ஓதிலின் அரண்களற்கு அன்பு அது ஆகும் அப்படின்னாரு. தொடர்ச்சி அப்படின்னா சாமிக்கு ஒரு பேரு தொடர்ச்சி. ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு தொடர்ந்து வர்றதுனால, தாயா வர்றதுனால அவருக்கு இந்த பிறவில நமக்கு அப்பா அம்மா இவங்க நமக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு பிறவிலையும் யார் யார் தாய் தகப்பனாரா இருந்தாலும் நமக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா சிவபெருமான் தான். எல்லாத்துக்கும் நமக்கு தாய் தந்தையராக ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு கூடையே தொடர்ந்து பயணிக்கின்றவர் சிவபெருமான் ஒருவரே. அது சொல்றாரு, வாயானை வனத்தானை வனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை தென்கூடல் ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் யானே அப்படிங்கிறாரு அப்ப சாமி. தொடர்ந்து நின்ற தாயான் அது ஒவ்வொரு பிறவிலும் நமக்கு தொடர்ந்து தாயாகும். அதை உணரணும். இந்த சாதாரண இந்த தாய் என்ன செய்வான்னா, குழந்தை பிறந்துரும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பார்க்க வருவாங்க. முதல்ல யார் பார்க்க வருவா சொல்லுங்க பார்ப்போம். குழந்தை யார் பார்க்க வருவா? முதல்ல அவங்க அப்பா வருவாரு. அவர் ரொம்ப 24 மணி நேரம் வச்சிருப்பாரு, கொடுத்துட்டு போயிடுவாரு. கொஞ்ச நேரம் பார்த்து எனக்கு டியூட்டிக்கு டயம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுட்டு போயிடுவாரு. அடுத்து தாய் மாமா வருவாரு. இப்படி ஒவ்வொருத்தரா சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு போயிடுவாங்க பார்த்துட்டு. ஆனா இந்த தாய் என்ன செய்வாங்க, நைட்டு முழுவதும் இரவு முழுவதும் விழிச்சிருந்து பார்ப்பாங்க.
அப்படி முழிச்சிருந்து பார்த்தாலும் கூட கொஞ்சம் என்ன செஞ்சிருவாங்க, லேசா அசந்துருவாங்க. ஆனா சாமி என்ன செய்ய மாட்டாரு, அசன மாட்டாரு. ஏன் அப்படின்னா, அவர் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. அவர் உறக்கம் கிடையாது, உன்ன நேரமும் கிடையாது. 24 மணி நேரம் டியூட்டி. கிட்டத்தட்ட சாமி போலீஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நமக்காக. போலீஸ்காரங்களுக்கு எப்படி 24 மணி நேரம் டியூட்டி தானே, வீடையே நினைக்க முடியாது. எந்த நேரம் போனா கூட அவசர அவசரம் போய் அப்பதான் வாயில எடுத்து வைப்பாங்க சாப்பாடை. திடீர்னு போன் வந்துடும், உடனே ஓடிடுவாங்க. அதுபோல சாமி ஒவ்வொரு பிறவிலையும் நம்மளை 24 மணி நேரமும் பாதுகாத்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கிழமையும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் நம்மை காத்து கொண்டிருப்பவர் சிவபெருமானே என்பதை நம்ம. ரெண்டாவது, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி மாசமா இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்நேரம் அவங்களுக்கு எது சேராது அப்படின்னா புளிப்பு சேராது. அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அந்நேரம் மாங்காய் சாப்பிடுவாங்க, புளி போயிட்டாங்களா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து வான்மீட்டு வராது. ஆனா அது வந்து குழந்தைக்கு ஆகாது. எது குழந்தைக்கு ஆகாது, இந்த புளிப்பு குழந்தைக்கு ஆகாது. ஆனா அதையும் மீறிதான் சாமி என்ன பண்றாரு, அந்த குழந்தைய பிறக்க வைக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய காரணம் பாருங்க. அதான் தாயை பெருமானே நீ தாயை விட உயர்ந்தவன், நான் நாயை விட கீழானவன் அப்படின்னாரு. தாயை சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற ஜோதி வளர்ந்த மலர்ச்சுடரே, யசனே தேனார் அமுதே சிவபெருமானே, அசமாம் பட்டறுத்து பாரிக்கும் ஆரியனே என்று கூட சொல்றேன். அப்பேற்பட்ட கருணிமா கடல். அன்னே இவையும் சிலவோ பல அமரர். இதுதான் உன்னுடைய நிலையா அம்மா தாயே, இதுதான் உன்னுடைய நிலையா, இப்படியே உறங்கிக்கிட்டே இருக்கியே. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர் கரியான். நம்ம பெருமான் எப்படிப்பட்டவர், பல அமரர்கள்லாம் நினைத்தற்கு அரிய பெருமான் நம்ம சிவபெருமான் அப்படின்னாரு. பல அமரர், அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான். அவங்களால உணர முடியாத பெருமான் நம்ம சிவபெருமான், நினைத்தற்கு அரிய பெருமான். ஏன்னா ஏற்கனவே 2 பேரும் தேடி போனாங்க, அவங்களால பார்க்க முடியல. அவங்களுக்குலாம் அரியதாக இருந்த பெருமான் ஒருவன். அவன் ஒருவனே முழு முதல் பொருள். அவர் இருக்கக்கூடிய அங்க அடையாளங்கள் வேற எந்த சாமிக்கும் கிடையாது. ஒருவன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒரே குலம் நமக்கு என்ன குலம், சிவகுலம். ஒரே தேவன் யாரு, சிவபெருமான். ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் என்று திருமல தேவனார் சொல்றான். உன் நற்கரியான் ஒருவன் இரும் சீரான். இரும் சீரான்னா அந்த இடத்துல 2 வகை தன்மையாகவும் சொல்லலாம். ரெண்டாவது பெரிய பெருமையை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இரு அப்படின்னா இந்த இடத்துல பெருமை அப்படின்னு அர்த்தம். ஒரு வாயிலை மானாங்காரத்து ஈரியல்வாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளி தளிப்பமும் மூர்த்திகள் ஆயினை இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனை ஓரால் நீழல் ஒன்கள் இரண்டும் முப்பொழுது ஏத்திய 4வருக்கு ஒளிநெறி காட்டினை நாட்டம் 3ஆக கோட்டினை இரு நதி அரவமோடு ஒரு மதி சூடினை. இரு நதின்னு என்ன அர்த்தம், 2 நதி ஓடுது சிவபெருமானுக்கு. எத்தனை நதி, ஒண்ணுதான் ஓடுது, கங்கை தான் ஓடுது. அது இந்த இடத்துல இரு நதி அப்படின்னா பெரிய நதின்னு அர்த்தம். அந்த கங்கை நதி என்ன நதி, பெரிய. அப்ப இருங்கிற சொல்லுக்கு பெரிய என்று பொருள். இரும் சீரான், அந்த தேவர்களால அறிய முடியாத பெருமான், அப்படிப்பட்ட பெருமையுடையவர். அவர் ஒருவனே முழுமுதற் பொருள் என்ற தன்மையினாலே அவன் இரும் சீரான், யாரும் காண கிடைக்காத கடவுள், யாருக்கும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர், யாரும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத கடவுள். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச் சடைமுடி தாமரையானே சொல்றாரு. தவணச் சடைமுடி, அவர் ஒப்பிட்டு எந்த தெய்வத்தையும் சொல்லக்கூடாது. சிலவே சொல்லுவாங்க ஹரியும் சிவன் ஒண்ணுங்க, இது அறியாதவர் வாயில் மண்ணுங்க அப்படிவாங்க. அப்படி கிடையாது. அதுக்கு என்ன பொருள் நம்ம சொல்லியிருக்கோம், நாம் அறியும் சிவம் ஒண்ணு, இதை அறியாதவர் வாயில் நாம் அறியக்கூடிய சிவம் ஒண்ணுதான். கடவுள் வந்து ஒருத்தர் தான். அவர் 2, 5, 50, 1000 பேர் அப்படிலாம் கிடையாது. ஒரே கடவுள் சிவபெருமான் தான். உன் நற்கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். முன்னாடிலாம் அந்த திருச்சனை ஊதுனாலே சிவா 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 சிவனே சிவனே சிவனேன்னு எதிர்த்து ஓடி வருவேன், சிவசிவா சிவசிவான்னு ஓடி வருவேன். இன்னைக்கு அதை ஊதியுமே நீ என்ன செய்ய மாட்டீங்க, என்ன எதிர்க்க மாட்டீங்க. சின்னங்கள் கேட்ப, சின்னம்னா அந்த வாசிக்கக்கூடிய அந்த வாத்தியங்களுக்கு பூரா சிவ சின்னங்கள்னு பேர். ஞானசம்பந்த பெருமானுக்கு சாமி முத்து கூட, முத்து பந்தல், முத்து சின்னம் எல்லாமே கொடுத்தாரு. முத்திலே கொடுத்தாரு சாமி. அது பெரிய சிறப்புல.
அதுலயும் பாத்தீங்கன்னா முத்து பந்தல கொடுத்தாரு, முத்து பல்லக்கு கொடுத்தாரு பாருங்க. முத்து பல்லக்க சாமி அவர் நடந்து போறது சாமிக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஞானசம்பந்தர் நடக்கிறது சாமிக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு சுகப்புண்ணியம் பண்ணியிருக்காரு. யார்? ஞானசம்பந்தர். முக்தி அடைஞ்ச ஆன்மாவை கொண்டு வந்து பிறக்க வச்சிருக்காரு. அவர் ஒரு துளி கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பல்லக்க நெல்வாயில் அரைத்துறையில அங்க உள்ள அந்தணர்கள்ட்ட சாமி சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஞானசம்பந்தர் வருவாரு, அவருக்கு இந்த முத்து பல்லக்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அது எங்க இருக்குன்னா திருநெல்வாயில் அறத்துறை விருதாச்சலத்து பக்கத்துல, பின்னாவடம் நம்ம போனோம்ல அதுக்கு பக்கத்துல. இன்னும் போயிரும் அடுத்து போயிரும். ஏன்னா அப்படி ஞானசம்பந்த பெருமன் 16,000 அடியார்களோடு பட்டை திறந்து வராரு. வந்தது உடனே அந்த எல்லாம் வரவேற்கிறாங்க. கும்ப மரியாதை செஞ்சு சாமி வரவேற்று இந்த பல்லக்கை சிவபெருமான் உங்களிடம் கொடுக்க சொன்னார்கள் அப்படின்றதும் உடனே பார்த்தேன். நம்மளாம் என்ன செய்வோம், ஒரு புது பைக் வாங்கிட்டோம்னா உடனே சாவியை திருக்கி சல்லுன்னு போக ஆரம்பிச்சிடும். ஆனா அவர் என்ன பண்ணாராம், அந்த பல்லக்க 3 முறை பஞ்சாட்சரம் சொல்லி சிவாய நம்ம அப்படின்னு 5 எழுத்தை ஓதி சுத்தி வந்தார். 3 முறை வளம் வந்து அதுக்கப்புறம் தான் ஏறினார் அப்படி சொல்றாரு. எப்படி இருக்கும் பாருங்க. எப்பயுமே எந்த ஒரு வாகனத்தை வாங்கினாலும் 3 முறை பஞ்சாட்சத்தை சொல்லி சுத்தி வந்து அதுக்கப்புறம் தான் சாவியவே. புது வண்டி வாங்கினா தானேங்க நாங்க வாங்கும் போது பாத்துக்கிறோம் அப்படிலாம் இல்லை. எப்பயுமே நீங்க வீட்டுல நீங்க வந்து வண்டிய சாவியை ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒண்ணு அட்லீஸ்ட் சுத்தி கும்பிட முடியறதுனால சாமியை வணங்கிட்டனாலும் என்ன செய்யணும், அதை ஸ்டார்ட் பண்ணணும். 2வது பஞ்சாட்சரத்தை ஓதணும், அதுதான் ரொம்ப முக்கியம். 5 எழுத்து அந்த பாட்டு அருமையா பாடியிருப்பாரு ஞானசம்பந்த பெருமாள் சார். கந்தலோகத்துல முருகப்பெருமான் கந்தலோகத்துல இருப்பாரு. அவர் அதுல முருகப்பெருமானாவே சொல்லுவாரு அருணைநாத பெருமாள் ஞானசம்பந்தரை. பல பாடல்கள் அப்படிதான் சொல்லுவார். ஆனா அவர் வந்து கந்தலோகத்துல முருகப்பெருமானுடைய உருவத்தை பெற்ற சாரூபம் பெற்ற அடியார் ஞானசம்பந்தர். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து ஒரு துளி கூட கஷ்டப்படக்கூடாது சாமி. எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப அப்பர் சுவாமிகள் கள்ளக்கட்டி கடல்ல வீசினாங்க. 7 நாள் செங்கச்சூளையில வச்சாங்க. மாணிக்கவாச பெருமான சிறையில அடைச்சாங்க. சுடுற மணல்ல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. சுந்தரம் சாமிக்கு 2 கண்ணும் போயிடுச்சு. ஆனா ஞானசம்பந்த பெருமான் எங்கேயுமே ஒரு துளி கூட கஷ்டப்பட்டதே கிடையாது. கை தட்டினா கூட கை வலிக்குமே சாமி என்ன கொடுத்தாரு, பொட்டாளத்தை கையில கொடுத்தாரு. அடிக்க இவன் கை வலிக்குமே அப்படின்ட்டு உடனே பொட்டாளத்தை. இவன் எவ்வளவு பெரிய கருணை கடல். அந்த அளவுக்கு நமக்கு தவம் இருக்கணும். தவம் இருந்தா சிவம் நல்ல சிவப்பு நீ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சிவபெருமான் உங்களை தேடி வந்துருவாரு. ஒரு துளி கூட உங்களை கஷ்டப்பட விட மாட்டேன். அந்த அளவுக்கு நீங்க சாமி கிட்ட வந்துடணும். ஒன்றிருந்து நெருமீன்கள் ஊனவேல் ஒன்றில்லை கண்டிய காலனை கடிந்தார்ந்த நடியவருக்காக சென்று தொலைமீன்கள் இல்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் திருக்கு. நீங்க சும்மா இருந்தா கூட வீட்டுல உட்காந்து சிவபெருமானை சிந்திச்சுக்கிட்டே இருங்களேன், உங்களுக்கு என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க, எல்லா மாற்றமும் நிகழும். சிவபெருமானை சிந்திக்க சிந்திக்க நமக்கு இன்பம், அவரை மறக்க மறக்க நமக்கு துன்பம். இதை ஒவ்வொரு சொற்பொழிவுலையுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப கடும் துன்பமா இருக்கா, சாமி உட்காந்து மனசுக்குள்ளே உட்காந்து திருமுறை பாடுங்க, இல்லைன்னா 5 எழுத்தை ஓதுங்க, சிவத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்க துன்பம் எப்படி பறக்குது மட்டும் பாருங்க. உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். முன்னாடி திருச்சனை ஊதும் போதெல்லாம் எப்படி வாசிப்பியே. திருச்சனை ஊதும் போது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு போர் முழக்கம் ஏற்பட்டாலும் அந்த இதை வாசிப்பாங்க, திருச்சனை வாசிப்பாங்க. போர் முழங்க போகுது அப்படின்னு வாசிப்பாங்க. அதே போல சிவபெருமான் எழுந்தருள் செய்வதற்கு திருச்சனை வாசிப்பாங்க, சங்கு நாதம் முழங்குவாங்க. வெண்சங்கு ஊதா ஊரும் ஊரல்ல அப்படின்னு அடவிக்காடு அப்படின்னாரு அப்பர் சாமி. எல்லா கோயிலையும் சிவன் கோயில்ல என்னது ஒழிக்கிறோம், சங்கு நாதம் ஒழிக்கிறோம். எந்த சங்கு? வெண்சங்கு ஊத வேண்டும். வெண்சங்கு ஊதா ஊரும் ஊரல்ல அடவி காடு அப்படின்னு. அது மாதிரி சாத்திய பூசைகள் தப்பிடில் தானேனாரு. சிவன் கோயில பூசைகள் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊர்ல மழை வராது, பஞ்சம் வரும், நோய் அவனி மழையின்றி மழை வராது, மன்னருக்கு தீங்கு வரும், அந்த நோய் ஊர் முழுவதும் நோய் பரவ ஆரம்பிச்சு. அதனால சிவாலயங்கள் எல்லாம் என்ன செய்யணும், பூஜைகள் ஒருவேளை பூஜையாவது கரெக்டா நடக்கும், ஒரு அபிஷேகமாவது நடக்கும். ஆற்றர் மழையின்றி அவனி மழையின்றி போற்றர் மன்னரும் போர்வழி குன்றுவர் அப்படின்னு திருமலை சொல்றார். அப்படி அந்த அளவுக்கு சின்னங்கள் கேட்ப. நாங்களாம் முன்னாடி வைத்தியநாதசாமி கோயில்ல அதுக்கு தனியாக ஒரு பெட்டி வச்சிருந்தோம், எல்லா வாத்தியும் வாசிக்கிறதுக்கு. இப்ப எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க, இப்ப வாசிக்க முடியறது இல்லை. சங்கு திருச்சனை 2 வச்சுக்கிட்டு ஊதுவோம்.
இப்ப ஊதுறாங்களா? சங்கு மட்டும் ஒரு பாலாஜி சகோதரர். அதாவது அதுக்கு அது அனுமதி கொடுத்தாங்களே முன்னாடி. அதுவே பாத்தீங்கன்னா இங்க வந்துடணும், உள்ள வச்சு வாசிக்க முடியாது. வெளியில கொடிமரத்துக்கு வெளியில அது ஊதுறாங்களா? திருச்செந்தூர் ஊதுறாங்களா? ஆனா ஆனா உள்ள வச்சு ஊத விட மாட்டாங்க, வெளியில வச்சுதான் ஊத விடுவாங்க. முன்னாடிலாம் உள்ள வச்சே ஊதுவோம், இப்ப எதுவுமே கிடையாது. சரி, இப்ப அதுக்காவது வாய்ப்பு கொடுத்தாங்களே வெளியில இருந்து ஊதுறாங்க. அதான் அதான் கொடிமரத்துக்கு வெளியே வச்சுக்கோங்க, உள்ள வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். சாமி எவ்வளவு கருணையால தெரியுமா உங்களுக்கு? தென்னா என்னா உன்னம் தீசேர் வெளுகப்பாய். ஒருத்தரு வீடு வாடகைட்டு இருந்தார், நல்லா கவனமா இருக்காங்க. இப்ப திடீர்னு வாடகைக்கு இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு வெளியில வந்தாரு. யாரோ வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தா வீட்டுக்காரு எதுக்கு வந்துட்டு இருக்கு. வீட்டுக்கார் நம்ம தான் வாடகை கரெக்டா கொடுத்தோமே, எதுக்கு வராரு ஒன்றும் புரியலையே, முந்தா நாள் தானே வாடகை கொடுத்தோம் அப்படின்னு. அப்ப எதுக்கு வராரு வந்ததும், ஐயா சொல்லுங்க, முந்தா நாள் வாடகை கொடுத்துட்டேன் இல்லையா அப்படின்னா. அதுக்கு சொன்னாரு, அது இல்லையா, வீடு இப்ப எனக்கு கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது, அதனால வீடை காலகாலத்துல காலி பண்ணிருங்க, உங்களுக்காக ஒரு மாசம் டைம் கொடுங்க அப்படின்னாரு. கதை புரியுதா? ஒரு மாசம் டைம். என்னைய திடீர்னு இப்படி காலி பண்ண சொன்னா அதுக்கு நீங்க கவலைப்படணும், உங்களுக்கு ஒரு மாசம் டைம் இருக்கு, அதுக்குள்ள வேற வீடு பார்த்து நீங்க போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் வீடு காலி பண்ண மாதிரி தெரியல. ஒரு மாசம் ஆயிடுச்சு. இப்ப அவர் வர்றாரு, வீட்டுக்காரர் வர்றாரு. என்னப்பா எல்லாம் ரெடி பண்ணி, எல்லாம் ரெடி பண்ணி வீடெல்லாம் வேற வீடு பார்த்தாச்சா? ஐயா என்ன கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது பார்த்து போயிடுறேன். என்ன எப்படி சொல்ற, கரண்ட் எல்லாம் இப்ப கட் பண்ணி விட்டுருவாங்க, நான் இடிச்சு வேற வீடு கட்ட போறேன், கரண்டை கட் பண்ணி விட்டுருவாங்க, எல்லாமே ஒண்ணு ஒண்ணு எடுத்துட்டு போயிருவாங்க, கடைசி வீடே இடிச்சிருவாங்கப்பா, நீ இன்னும் பார்க்காம இருக்கேன்னு சொல்ற அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இதே போலதான் இந்த வீடு நம்ம வாங்கியிருக்க வாடகை வீடு. என்னைக்குனாலும் ஒரு நாள் இதை கட்டிட்டு போகத்தான் செய்யணும். ஒண்ணு ஒண்ணா கரண்ட் கட் பண்ணுவாங்க, ஒண்ணு ஒண்ணா செய்வாங்களா? அது நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள். கண்ணு இருக்கும்போதே இறைவன் நல்லா கண்ணால கண்டு வழிபாடு பண்ணிக்கணும். காது இருக்கும்போதே அவருடைய புகழை கேட்டுக்கணும். வாய் இருக்கும்போதே அவரை வாழ்த்திக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, வயசான காலத்துல ஒண்ணு ஒண்ணா கண்ணு தெரியாது, வாய் பேச முடியாது, காது கேட்காது. வயசானவங்களாம் பாருங்க, என்னப்பா சொல்ற, எதனால பக்கத்துல வந்து சொல்லு அப்படிம்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த நேரத்துல கோயிலுக்கு போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதே போலதான் சாமி நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இது வாடகை வீடு. பெர்மனண்டான வீடு எது? சிவலோகம் தான் பெர்மனண்டான. அதுலயும் பாத்தீங்கன்னா வாரிய சபையில ஒருத்தர் கேட்டாராம், எல்லாரும் இறக்கத்தான் செய்யறோம், ஞானிகளும் இறக்கத்தான் செய்யறாங்க, இறந்ததுக்கு அப்புறம் என்ன தெரிய போகுது அப்படின்னு சொன்னாராம். அவங்களும் ஒண்ணுதான், நம்மளும் ஒண்ணுதான் அப்படின்னாராம். ஞானிகள் இறப்பதற்கும் நம்ம இறப்பதற்கும் ஒண்ணுதான் அப்படின்னாராம். அப்ப அவர் சொன்னாராம், இப்ப நாம எங்க போவோம், ஞானிகள் எங்க போவோம் அப்படின்னா, ஒருத்தர் வீடை காலி பண்ணிட்டு வர்றாரு, பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வெளியே வர்றாரு. ஒருத்தர் பெர்மனண்டா ஒரு வீடை கட்டி வச்சு அவர் வாடகை வீட்டுல இருந்து கிளம்பி பெர்மனண்டான வீட்டுக்கு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. இந்த ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இவரு ஒவ்வொரு பிறவியா எடுத்து 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 வாடகை வீடு போய்கிட்டே இருக்காரு. இவரு பெர்மனண்டான வீடு சிவலோகத்துக்கு போய்கிட்டு. தவம் செஞ்சவங்க சிவலோகம் போவாங்க, தவம் செய்யாதவங்க வாடகை வீடு எடுக்கிறது போல ஒவ்வொரு பிறவிலையா சாமி பிறவியை மாத்தி 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. வாடகை எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பிறவிலையும் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம், எப்படியாவது ஒரு பெர்மனண்டான வீடை கட்டி அங்க போய் வசிக்கணும் தான் எல்லாருமே விரும்புவோம். அதே போல எல்லாமே சாமியை போய் அடையணும் தான் எல்லா உயிர்களுமே விரும்பும். எந்த உயிரும் அடைய முடியாதுன்னு சொல்ல முடியாது, எல்லா உயிரும் அடைய முடியும், எல்லாராலையும் முடியும். சாமியுடைய திருவடி எல்லா உயிர்களாலையும் அடைய முடியும். அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, சாமி தயாரா இருக்காரு. ஆனா இந்த உயிர்கள் விரும்ப மாட்டேங்குது. அவர் எப்பயே தூக்கி வச்சுட்டாரு, எப்ப வேணாலும் பட்டி கொள்ளுங்கள். சாமியுடைய அறிவு நம்ம அறிவு உண்டா சொல்லுங்க பாப்போம். அவருடைய அறிவு ஒரு சேர அறியக்கூடிய அறிவு, நமக்கு விட்டு விட்டு அறியக்கூடிய அறிவு. அவர் அறிவெல்லாம் எல்லா உயிர்களும் எப்படியாவது கடை தேர்த்த வேண்டும் என்கின்ற உணர்வு சாமிக்கு. நாம மட்டும் போனா போதும் நம்ம நினைப்போம்.
நம்ம மட்டும் பணி செஞ்சா போதும், நம்ம குடும்பத்தை மட்டும் நம்ம பார்த்தா போதும் நம்ம நினைப்போம். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, அடியாரா இருக்கக்கூடிய நாம நம்ம குடும்பத்தை மட்டும் என்னைக்குமே என்ன செய்யாங்க, பிற உயிர் கண்டு நம்ம வருந்தணும். பிற உயிர்களுக்கு துன்பம் வந்து கண்ணீர் வடித்தால் நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வடியும். அவங்கதான் உண்மையான சிவனடியார். இது அவங்களுக்கு அந்த இலக்கணம் சொன்ன பார்த்தீங்களா, 10 இலக்கணம். அடியார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 10 இலக்கணம் எப்பயுமே இருக்கணும். சிவபுண்ணியங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடியார்களை தொழணும், சிவபெருமானை தொழணும். அடியார் இல்லத்துல மட்டும்தான் போய் உணவு இருந்தணும். அடியார்களுக்கு வேண்டுவனை கொடுக்கணும். சிவாலய பரிபாலனம் செய்யணும். சிவாலயம் ஒரு வழிபாடு செய்யணும். இதெல்லாம் அடியார்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு. தென்னா என்ன உண்ணும் தீசேர் வெளுகப்பாய். நீ என்ன சொன்ன? எங்க ஐயா தென்னவன், தென்னாருடைய சிவனே போற்றி அப்படின்ன. தென்னா என்ன உன்னும் தீசேர் மெழுகுப்பாய். அப்படி தென்னாருடைய சிவனே போற்றின்னு சொன்னதுமே நீ அப்படியே மெழுகு போல உருவிய, இப்ப இப்படி உறங்கிட்டு இருக்கிய அப்படின்னு அந்த வந்த பெண்கள் சொல்றாங்க. கையால் தொழுது கழும சேவடிகள், கையால் தொழுது உன் கலர் சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு எய்யாது என் தன் தலைமையில் வைத்து எம் பெருமான் எம் பெருமான் என்று இப்படி சொல்றாரு மாணிக்கவாசகர். அப்படி இருக்கணுமா? சாமியுடைய திருவடியை பற்றி கொண்டு எம் பெருமான் என்று பற்றணும். ஐயா எந்தன் வாயால் அலட்டி அழல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசை ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படிங்கிறாரு ஆசைப்பத்துல மாணிக்கவாசகர். அலறணுமா? சாமிகிட்ட போய் அப்படியே எங்கெங்கேயோ போய் அழுகுறோம். நம்ம துன்பத்தை நினைச்செல்லாம் அழுகுறோம். சாமிகிட்ட போய் ஒரு சொட்டு கண்ணீரை, திருமணே எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி அந்த மெய் உருகி வழிபாடு செய்யும். மெழுகு எப்படி தொட்டு நெருப்பு பட்டதுமே உருகுதா? நெருப்பு பட்ட உருக உருகாதா? மெழுகு போய் பக்கத்துல வைங்க, உடனே உரிக்கணும். அது போல சுவாமியை பார்த்ததுமே நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர். அந்த அளவுக்கு நம்ம தவத்தை கூட்டணும். தவம் வந்தா தான் அந்த மாதிரி வரும். தவம் செய்யலன்னு வராது. நீங்க எத்தனை தடவை வழிபாடு பண்ணாலும் நிறைய சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவபுண்ணியங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணாதான் தவம் செய்தால் சிவம் வரும். காட்டாதரவெல்லாம் காட்டி என்ன சார்? சின்ன பையன் சிறப்பு சிறப்பு. பாடுறாங்களா? சரி சரி, முடிஞ்சு வச்சிருங்க. தென்னா என்ன உண்ணும் தீசேர் மெழுகப்பாய் அப்படி சொன்னதுமே தீப்பட்ட மெழுகு போல உருகிறாயே, இப்படி உறங்கி கொண்டிருக்கின்றாயே. சாமி தென்னவனாக சௌந்தர பாண்டியனாக நீங்க மீனாட்சி அம்மையை திருமணம் முடிப்பதற்காக எங்க இருந்து வந்தாரு? கைலாயமலையில இருந்து வந்தாரு. அதனால இது என்ன நாடாச்சு? தென்னாடு. சாமி எப்படிப்பட்டவர்? அவர் வடநாடு. அம்மா வந்து எந்த நாடு? தென்னாடு. வடநாட்டுல இருந்து சாமி எங்க முடிக்க வர்றாரு? தென்னாட்டுக்கு வந்து மீனாட்சி அம்மையை முடிக்க வந்ததுனால நமக்கு ஒரு பெருமை. ஏன்னா தென்னாடு பாண்டிய நாடு. ரெண்டாவது மனம் முடிக்க வரும்போது அங்க கைலாயத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு சீப் மினிஸ்டர் வந்தா எத்தனை கார் பின்னாடி வரும்? அது போல சிவபெருமான் கைலாயத்துல இருந்து வரும்போது எத்தனை பேர் வருவாங்க? முனிவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் எண்ணில்லாத கோடி சிவகணங்கள் அங்கிருந்து வருவாங்க. வரும்போது அந்த மீனாட்சி கோயில் பத்துமா? பார்த்தாரு சாமி, இந்த பாண்டிய நாடே சிவலோகம் ஆகுது அப்படின்ட்டாரு. அதான் செப்பார் முலை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமை தாளடைந்தார் நெஞ்சு உருக்கும் தன்மையினால் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் வாக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களிலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலாய் பாடுதுங்கான் அம்மானாய் அப்படிங்கிறார். இப்ப நம்ம இருக்கிறதுல ஒரு ரிஷிகளும் முனிவர்களும் ஞானிகளும் இருந்த இடத்துல நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் சொற்பொழிவு. பாண்டிய நாடு முழுவதும் ஞானிகள்லாம் இருந்த இடம். கன்னியாகுமரி வரைக்கும், மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாண்டிய நாடு தான். அப்பேற்பட்ட சிறப்புடையது பாண்டிய. அதான் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என் அரையன். நாங்க என்ன சொல்றோம்? இது ஐயா எங்கள் அரசே அப்படின்னு போட்டி சாமி பத்தி போட்டி பாடிக்கிட்டு இருக்கோம். போட்டி பாடும் போதாவது நீ என்ன செய்யணும்? எந்திக்கணும். இன்னும் எந்திக்காம என்னானை என் அரையன்னா என் அரசன் நரையன், என்னானை என் அரையன் இன்னமுதமும் எங்களுக்கெல்லாம் இனியன் அப்படிலாம் சொல்லி போட்டி பாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்து நீ என்ன செய்ய மாட்டீங்க? என்னானை என்னறையன் இன்னமுதம் என்று எல்லோவும் சொன்னாங்கேல் வெவ்வேறாய் என்னும் எழுதியோ. நாங்க ஒவ்வொருத்தரா சாமியோட போல சொல்லிக்கிட்டே இருக்கோம். வெவ்வேறா ஒவ்வொருத்தரா தனித்தனியா சொல்றோம்.
அப்படி பார்த்தாது நீ முன்னாடி எப்படி உருகுற, முன்னாடி சாமி நாமத்தை கேட்டதுமே உருகி வெளியே ஓடி வந்துருவ. முன்னக்கூடி நீ எங்க எழுப்ப வந்துருவ. ஆனா இப்ப நீ உறங்கி கொண்டிருக்கின்றாய். என்னானை என்னவதும் இன்னறையன் என்ற என்னவதும் எல்லாமும் சொன்னாங்கேல் வெவ்வேறாய் என்னும் துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால். இப்படி வண்ணெஞ்ச பேதையர் போல இப்படி தூங்கி கொண்டிருக்கின்றாயே. இத சாமி எப்படி சொல்றாருன்னா, இது அறியாமையில் இருக்கின்ற இந்த உயிர்களை துயில் எழுப்புவது போல இந்த பாட்டை வந்து அறியாமையில் அழுந்தி கிடக்கின்ற ஆணவமலத்தில் அழுந்தி கிடக்கின்ற இந்த உயிர்களை சாமி என்ன செய்யறாரு, அறிவு விளக்கம் பெற செய்து அறிவு இச்சை செயலை தூண்டிவிட்டு சாமி என்ன பண்றாரு, வழிபாடு செய்ய வைக்கிறாரு. ஆனா சில உயிர் அதை கேட்க, சில உயிர் கேட்க மாட்டேங்குது. சில உயிர் இந்த பக்கமே வர மாட்டேங்கல. எத்தனையோ உயிர்கள் இருந்தாலும் சில பேருக்கு தானே வருது. சிலவோ பல ஞானசம்பந்தர் அழகா பண்ணார் அந்த திருவையாட்டு பதியத்துல. சிலமந்தி அலமந்தி வரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாறேன்னார். சில மந்திகளுக்கு தான் மழை வந்தா போய் ஒதுங்க வேண்டும் என்கின்ற நிலை. மற்றவங்க எல்லாம் அதை பத்தி சிந்தனை இல்லை. மழை பெஞ்சா பெஞ்சிட்டு போகுது அப்படின்னு. இப்ப நம்ம மழை பெஞ்சா என்ன செய்வோம், ஒதுங்குமோ ஒதுங்க மாட்டோம். சில இருந்தா எடுத்துட்டு போதும் போற ஆளுகளும் உண்டு தானே. ஒதுங்க வேண்டும், நம்ம உடம்பை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உயிர் தப்பிச்சுக்கிடும். எந்த நோய் நொடி இல்லாம தப்பிச்சுக்கிடும். அது இல்லாதவங்க மாட்டிக்கலாம். அதே போல இறைவனை இந்த பிறவில எப்படியாவது அடைய வேண்டும் என்கின்ற உயிர்கள் சில உயிர்கள் தான், பல உயிர்கள் சொல்லல. அந்த இடத்துல சில மந்தி அப்படின்னாரு. பல மந்தின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எல்லாரும் சிவபெருமான வழிபாடு பண்ண வந்துட முடியாது. எடுத்த பிறவிலே வந்துட முடியும். பல்வேறு பிறவில அந்த வாசனாமல தாக்கத்தினாலே எல்லாவற்றையும் அனுபவித்து கடைசி தான் சிவபெருமான் கிட்ட வரும். எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்து நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று கடைசி தான் வரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னாரு, பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா. அப்படி பாடி பணியணும் சிவபெருமான். தென்னா என்ன முன்னும் தீசேர் மெழுகுப்பாய். அப்படி மெழுகு எப்படி நெருப்பை பார்த்தவே உருகுதோ அது போல உருகின்ற நிலைக்கு நம்ம உருகி உருகி வழிபடும் அடியவர் நமக்கு ஒரு நோய் அடையாவேங்கிறாரு ஞானசம்பந்தர். மாணிக்கவாசர் உற்றாரை யான் வேண்டேன் உரு வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவே இனி அமையும் குற்றால அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனர். கசிஞ்சு கசிஞ்சு யாரு கிடைக்கும் தெரியல. நமக்காக எவ்வளவோ செய்யறாரு சாமி. ஒரு பிறவிலையும் நமக்கு தாயா வர்றாரு, தொடர்ந்து நின்ற தாயா இருக்க. பேர்பட்ட பெருமான் எந்த நிலையிலும் நம்ம கூடையே இருந்து ஒன்றாய் உடனாய் வேறா நம்ம கூடயே இருக்காரு. ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் ஒன்றாய் மாறாமரை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறாறு சுவை ஏலோசையோ எட்டு திசை தானாய் பேராய் உடன் ஆனானிடம் வீழி மிளலையே என்று சொல்வதற்கிறங்க. நாம இது வாடகை வீடு மாதிரி, ஒவ்வொரு பிறவியும் வாடகை வீடு மாதிரி. பெர்மனண்டான வீடு எந்த வீடு, சிவலோகம். அங்க போய் நம்ம என்ன செய்யணும், பெர்மனண்டா அங்க போய் தங்கணும்ல, தங்கணுமா வேண்டாமா? அப்ப அதுக்கு என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். கருவாய் கிடந்து உன் கடலே நிறைந்தடியும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உணதருளால் திருவாய் ஒளிய சிவாய நம என நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி பொழியோர் அரணை என்று சொல்வதற்கிறங்க. நம்ம எந்த நேரமும் பெருமானை நினைந்து வழிபாடு செய்ய வேண்டும். சிவாய நம என திருநீர் பூசி சிவாலயம் தோறும் சென்று வழிபாடு செய்து விதித்தன செய்தலும் விளக்கிய ஒளிதலும் என்று சொல்வதற்கிறங்க. எதை விதித்திருக்கின்றதோ அதை செய்ய வேண்டும், எதை விளக்க வேண்டுமோ அதை நாம் விளக்க வேண்டும். விளக்கினால் நமக்கு என்ன உண்டாகும், பெருமானுடைய திருவடி நமக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா இந்த இன்பம்லாம் இன்பம் அல்ல. இந்த உலக இன்பம் நல்லா இருக்கிறது போல தெரியும், ஆனா பின்வாடி துன்பத்தை கொடுக்கும். பிள்ளைகள் நம்ம நல்லா சீராட்டி பாராட்டி வளர்ப்போம். அந்த பிள்ளையே நாளைக்கு என்ன செய்யும், முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கும். நம்ம எவ்வளவு பார்த்துருக்கோம், யோசிச்சு பாருங்க. அதனாலதான் பிள்ளைகளும் சீரும் சதமல்ல அப்படின்றார். செல்வத்து மேல பட்டு கொண்டவங்க அது மேலேயே வெறியா இருப்பாங்க. பணம் ரொம்ப சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது, நிம்மதி போயிடும். அதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நிம்மதி இருக்கு. எவ்வளவுதான் டெபாசிட் பண்ண முடியல, சேர்ந்துக்கிட்டே இருக்கு வச்சுக்கோங்க. எவ்வளவுதான் நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க, ரைடு வருவாங்க, கடைசி என்ன ஆகும், பணம் வருத்தம் உண்டாகும், நிம்மதியை தூங்க முடியாது. அதாவது செல்வம் நிலையாமை, ஆக்கை நிலையாமை, இந்த உடம்பு நிலையாமை.
நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் 100 வயசு வரைக்கும் 100 வயசுக்கு வாழ்ந்தாதான் உண்டு. இப்ப எல்லாமே 60 70லயே நடைய கட்டிடுறாங்க. அது 70 தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு மாரி 70 வயசுக்கு மேலதான் அவங்க பாதத்தை தொட்டு வரணும். 70 வயசு இந்த அது இந்த இதுல ஏன்னா அப்பேற்பட்ட உணவை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அன்றாடம். ஏன்னா அப்படி இந்த பிறவியை நமக்கு தந்திருக்காரு. பெருமானை நாம் நினைந்து நினைந்து வழிபாடு செய்யும். அப்படிதான் இந்த பாட்டை சொல்றாரு. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பான். அந்த திருச்சனத்தை ஊதுனாலே நீ சிவா 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 சிவனே அப்படின்னு எந்திரிச்சு ஓடி வருவியே, இப்படி உறங்கி கொண்டிருக்கின்றாயே, நான் என்ன முன்னும் தீசேர் விழுகப்பாய் என்னான என்னறையன் இன்னமுதம் என்று எல்லாமும் சொன்னாங்கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலிதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால். இப்படி வண்ணெஞ்ச பேதையர் போல இப்படி படுத்துக் கொண்டிருக்கின்றாயே, உறங்கி கொண்டிருக்கின்றாயே, வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசெயலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அற்புதமாக பாட்டு நல்ல படுத்துன. எப்படி பாடுவீங்க? அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னும் தீசேர் மெழுகோப்பாய் என்னானை என்னறையன் என்னமுதம் என்றெல்லோமும் சொன்னாங்கேள் வேறாய் இன்னும் துயிலுதியோ வள்ளெஞ்ச பேதையர் போல் வாழாக்கிடத்தியால் என்ன துயில் பரிசெலோரும். அருமையான பாட்டு. இது வந்து நினைவு பாட்டா நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் சொல்றீங்க சிவா, நாங்க வீட்டுக்கு வரைக்கும் போறோம், வீட்டுக்கு போனது எங்க நிலையே மாறிடுது அப்படின்னு வீட்டுக்கு போனது எல்லாம் மாறிடுது. நீங்க ஒண்ணு சொல்லுவாங்க வீட்டுக்கா இந்த ஏரியா தாண்ட இந்த கோயிலை தாண்டவே எல்லாம் மாறிடுது. வீட்டை பத்தி நிலைக்கு வந்துடுறோம். சரி சரி, இதுக்காரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த பாடலை நீங்க கேட்டதுனால உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன்.